அதே மாதிரி புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். உங்க மனைவியை அன்பு கூற சொல்லியிருக்கிறாரு. அவங்க கிட்ட அன்பா பேசுங்க, அன்பா நடந்துக்கங்க. அன்பா அன்பா நீங்க இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்க அழகா கீழ்ப்படிவாங்க. எஸ், ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஆனா என் மனைவி வேணாம், என் மனைவி இப்படி, என் மனைவி அப்படி, என் மனைவி இப்படி, மனைவிமார்கள் உடனே என் புருஷன் எப்படி, என் புருஷன் அப்படி. புருஷனுக்கு என்ன சொல்றாரு? நீ அன்பு கூறு. மனைவிக்கு என்ன சொல்றாரு? நீ கீழ்ப்படி. ரொம்ப சிம்பிள். புருஷன்மார்களும் உங்க மனைவியை நேசிங்க. மூஞ்ச காட்டுங்க. ஊர்ல பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பிட்டியாமான்னு கேட்பீங்க. வீட்டுக்கு வந்தா ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க. சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டீங்க. எப்படி அப்போ அன்பு கூறுவாங்க? அப்ப எப்படி அந்த வாஞ்சை இருக்கும்? உங்களை நேசிக்கணும்னு சொல்லிட்டு எப்படி வாஞ்சை இருக்கு? எப்ப பாரு நோய் 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 நோயின்னு கடிச்சுக்கிட்டே இருந்தா, ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருந்தா மனைவி கிட்ட, அது எப்படி கீழ்ப்படியும்? இந்த மனுஷனுக்கு இவனுக்கு யாருக்கு கீழ்ப்படிவா? இந்த மனுஷனுக்கு யார் கீழ்ப்படிவான்னு சொல்லுமா இல்லையா? சோ இந்த வாஞ்சையதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. நான் இதை ஒரு எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். சோ அதுதான் அவர் சொல்றாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். ரொம்ப சிம்பிள் மேட்டர். நான் ஏன் அந்த 91 சங்கீதத்தை எடுத்தும் போது நான் சாயங்காலம் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு காட்டி கொடுக்கிறாரு. இந்த வாஞ்சைகள் இருக்குதா? வீட்டுக்குள்ள ஒரு அன்பு, பிள்ளைகளுக்கு மத்தியில ஒரு அன்பு, பேரண்ட்ஸ்க்கு மத்தியில ஒரு அன்பு. நம்ம எந்த அளவுக்கு அன்பா இருந்துக்கிறோம் வீட்டுக்குள்ள? கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாருனாக்கா, ஜெபங்கள் அந்த வீட்டுக்குள்ள இருக்குதுனாக்கா, எல்லாமே சூப்பரா போய்கிட்டே இருக்கும், சூப்பரா நடந்துகிட்டே இருக்கும். அந்த வாஞ்சைகள் இருந்து, ஓ நான் செய்யறேன், நான் இதை உனக்கு பண்ணி தரேன், நான் இதை செஞ்சு தரேன், நான் இதை பண்ணி தரேன் அப்படின்ட்டு வாலண்டியரா மனைவிமார்கள் செய்வாங்க, வாலண்டியரா புருஷன்மார்கள் செய்வாங்க, வாலண்டியரா கர்த்தரும் நமக்கு செய்வாரு அவர்கிட்ட வாஞ்சியா இருக்கும் போது. ரொம்ப சிம்பிளுங்க. மேல கர்த்தருங்க, கணவன் மனைவிங்க, குடும்பங்க, எல்லாத்தையும் இணைக்குது. மேல ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்னாக்கா, கணவன் மனைவிமார்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச்சை கேட்டு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதமா வாழுவாங்க, குடும்பம் சமாதானமா அமையுங்க. வேற ஒண்ணுமே இல்லை இந்த இதுல மேட்டர்ல. சோ அவனிடத்துல வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை தப்புவிப்பேன், அவனை விடுவிப்பேன், அவனை காத்துக்கொள்ளுவேன், அவனுக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், அவனை கனப்படுத்துவேன். இத்தனை காரியங்களும் ஆண்டவர் சொல்றாருனாக்கா ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்குது பாருங்க, வித்தியாசமா இருக்குது. சோ இந்த வசனத்தை நான் படிக்கும் போது இதுக்கும் ரொம்ப கனெக்ஷனா இருக்குது அப்படின்ட்டு நம்ம நினைச்சு பாக்குறோம்ல. நிறைய பேர் மறந்துடுறோம். அங்க போயிட்டு ஆல்டர்ல போயிட்டு கல்யாணம் ஆகும் போது என்ன பண்ணுவோம்? வாழ்விலும் தாழ்விலும் என்ன பண்ணுவோம்? நம்ம கையை கொடுத்து ஒரே ப்ராமிஸ் எல்லாம் பண்ணுவோம். நான் வாழ்விலும் தாழ்விலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், இப்படி பண்ண மாட்டேன், உனக்கு இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன்னு சொல்லிட்டு. ஆனா பாத்தீங்கன்னா 3 மாசம் கூட அது தேராது. 3 மாசம், இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 1 மாசம், என்ன 1 மாசம் கூட ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் தேருமா என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல போயிட்டு இருக்குது.